ஆமா கசவு கஸ்தூரி எல்லாம் இருக்கு சொல்லுங்க பாப்போம். இருக்கு இருக்கு அது போற வரும் அப்படியா? ஆமா ஒரு வாட்டி சத்தம் போடுங்க அப்பதானே யாராவது வாங்குவாங்க. கசவோ கசவு. எங்க கேட்டீங்களா சரியான கசவாளின்னு. கசவோ கசவு. பாத்தீங்களா ஒத்துக்கிட்டீங்களா கசவாளி. போதுமானந்தி போதும் போதும். வலது காலை எடுத்து வைக்கிறான், வாசல் நடை தட்டுகிறது. சரி அன்புடனே வரக்கூடிய நேரத்தில் இடது காலை எடுத்து வைக்கிறான், கிழக்கு திசைக்கு வருகின்றான், அங்கேயும் நஷ்டம் ஆகின்றது. மேற்கு திசைக்கு வருகின்றான், அங்கேயும் நஷ்டம். வடக்கு திசைக்கு வர்றான், சரி அங்கேயும் நஷ்டம் தான். முன்ன பின்ன வியாபாரம் செய்து பழக்கையில நஷ்டமாகுது. ஆமா சரி தென் திசைக்கு போகிற போது இவனுடைய போகிற போது சில தடஸ்தங்கள் உருவாகிறது. பாருங்கள் வலது காலை எடுத்து வைக்க எடுத்து வைக்க எடுத்து வைக்க வலது காலை எடுத்து வைக்க எடுத்து வைக்க வாசல் நடை தட்டிடுமா தட்டிடுமா. இடது காலை எடுத்து வைக்க எடுத்து வைக்க எடுத்து வைக்க வாசல் தட்டிடுமா தட்டிடுமா. தான் வரவே தான் வேறவே தான் வேறவே ஊரை குறைக்கிறோமா குறைக்கிறோமா. கட்டமர முப்பதிலே கட்டமர முப்பதிலே கல்வி வன சொல்லிடா சொல்லிடுமா. நாகமது படம் பிரித்து நாகமது படம் பிரித்து நடுவழியில் ஆடிடுமா. வாசல் நடை தட்டுகிறது, இடது காலை எடுத்து வைக்க இடவாரம் தட்டுகிறது. முடிக்கில் வருகின்ற வேளையில் முடம் பூனை குறுக்கே வருகிறது, அதுவும் கடந்து வருகின்ற வேளையில் நாக பாம்பு வருகிறது. ஆமா போகாதே ஆனந்தா என்று படமெடுத்து ஆடுகிறது. சரி அதையும் கேளாமல் வருகின்றான். ஒத்தடறி ஓலையிடுது. ஆமா நரி எப்படி ஊழம் போடும், நான் அது தெரிஞ்ச மாதிரி போடும். ஆமா காட்டாரை கலைகிறது, சரிதான் அதையும் கடந்து வருகிறான். ஆமா இருக்கிற போது எங்க வர்ற பாருங்க ஒத்தையடி பாதை. ஆமா வந்து வந்து முக்காட்டுக்குள்ளே வருகிற போது இசைக்கு அம்மை பார்க்கிறான். சரி நம்மளை பார்த்தவன் நம்மை தேடியவன் வருகிறான் என்று தாயா இசைக்குமையானவள் அந்த முதுகாட்டுக்குள்ளே செட்டியார் வருவதை அறிந்த தாயா இசைக்குமையானவள் இவள் எப்படி தோன்றுகின்றாள். தோன்றினாள் இசைக்கியம்மை கிடைக்கேற்றப்பட்டாளையுடன் நம்மை தோன்றினாள் இசைக்கியம்மை துணியீடு கேட்கப்பட்டாளையுடன் வண்டாடை கை தொடுத்தாடும் வண்டியிலங்கு தாடை முட்டாமை வருவாரோ எண்ணி சந்திரன் போல் எதிர் வந்து தோன்றி நின்றாளே. தாயா இசைக்கும் யார் வழி வருகிற போது செட்டியானவன்
வியாபாரம் செய்வதற்காக வருகின்றாள். கண்டால் இசக்கியம்மை. கண்டவுடன் அப்படி சந்தோஷம் பொங்குது அம்மாவுக்கு. ஆடினாள் பாடினாள் ஆனந்தம் கொள்கின்றாள். எப்படி பாருங்கள், எப்படி வந்த செட்டியை கண்டு சக்கி மனம் மகிழ்ந்து சக்கி மன்னம் மகிழ்ந்து கெட்டி கெட்டி எட்டு ஆடினாளே. கெட்டி கெட்டி எட்டு ஆடினாளே. செட்டி செட்டி என்று ஆடினாளே. செட்டி வாரான் என்று ஆடினாளே. மொழி மடவாரது சந்தோஷம் கொண்டு சந்தோஷம் கொண்டு தேவா தஞ்சம் என்று ஆடினாளே. தேவா தஞ்சம் என்று ஆடினாளே. மகதேவா தஞ்சம் என்று ஆடினாளே. ஐயா மகதேவா தஞ்சம் என்று ஆடினாளே. ஆடினாள் பாடினாள் ஆனந்தவாய் சொரியே ஆடினாள் பாடினாள் ஆனந்தவாய் சொரியே. செட்டி வாராதித்து ஆடினாளே. செட்டி வாராதித்து ஆடினாளே. ஓடினாள் ஆடினாள் ஆனந்த சந்தோஷம் கொண்டு பாடி கொள்வேன் கொள்வேன் என்று பாவை நல்லாள் வழி நடந்தாளே. தாயாகி சக்கியமையானவள் சரி. செட்டியுடைய வரவை கண்டு அம்மா. ஆடி பாடி ஆனந்தம் கொள்கின்றாள். நம்மளை கொண்டவன் வருகிறான், பலியெடுக்க வேண்டும் என்று இசைக்கம்மை காத்திருக்கிற போது சந்தோஷம் கொண்டாள். அம்மாய் பட்டொடுத்து மொட்டாங்கிட்டு பகவானுடைய ஒளி போலே சரி பக்கத்திலே வந்து அம்மாய் ஆனந்தன் ஆனந்தன் யார் அம்மாவா? உங்க பேரு ஆனந்தன் தானே? என்னுடைய பெயரா? ஆமா. என்று என்ன சொல்கின்றாள் வாருங்கள். நான் உங்களை முன்னாலே பார்த்திருக்கேன். அப்ப பின்னால பாக்கலையோ? இல்லைங்க. ஏமா வழியபடி தள்ளி போமா. வியாபாரத்துக்கு போகும்போது ஆனந்தன் சுவாமி மொத்தன். நீங்க செட்டியார் தானே? நான் செட்டியார் தான். அதுல என்ன சந்தேகம்? எங்க பக்கத்துல நிக்கிறேன், திட்டு எங்க போறீங்க? ஏமா ஐயா செட்டியாரே தள்ளாட வட்டீரே தள்ளாட வட்டீரே அம்மா விழிவெளிங்க பெருமாளே தள்ளாட பட்டீரே, நீரு தள்ளாட பட்டீரே, தமிழ் கணிக பெருமானே. பெருமாளோ மனசூரே காட்டினோடு தள்ளாடம் படவே இல்லாதோரே நாட்டிற்காக வந்து நாட்டிற்காக வந்து கடந்து நிற்கின்றேன். காணோ செட்டியாரே உன்னோடு இருந்ததெல்லாம் காண பந்துகின்றேன் என்று சொல்லி சக்கியம்மை என்று சொல்லி சக்கியம்மை இளையாள் வழிமறைந்தாள் என்று சொல்லி சக்கியம்மை, என்று சொல்லி சக்கியம்மை, எந்திலையோள் வழிமறிந்தாள். ஐயா ஆமா. நீங்க எங்க போயிட்டே இருக்கிறீங்க? வியாபாரத்துக்கு போறோமோ? வியாபாரத்துக்கா போறீங்க? ஆமா. என்ன தெரியலையா உங்களுக்கு? ஒண்ணு தெரியுது, ஏங்க உனக்கு தெருவுன்னு எனக்கு தெரியும். என்னது? உனக்கு தெரிவு எனக்கு. ஆமா எனக்கு நல்ல கண்ணு தெரியும். உனக்கு தெருவுன்னு எனக்கு தெரியும்மா. ஓஹோ வான் தெருவு எனக்கு தெரியுது. தெரியும் தெரியும். உங்களையும் எனக்கு நல்லா தெரியும். எங்க பார்த்திருக்கியா? ஆமா எங்க பார்த்த? நீங்க தான் என்னுடைய கணவன், அரு, நீங்க தான் என்னுடைய புருஷன்.
நீங்க தான் என்னுடைய மணவாளன். என்னங்க என்னங்க உங்களுடைய மனைவியுடைய பேர் என்ன? சொல்லுங்களேன். செட்டி பயந்தவம் இல்ல, புதுசா ஒரு பொண்ணு கேட்கறாங்கன்னா ஒரு அச்சப்பட்டு ஏம்மா இப்படி கேட்கிற அப்படின்னு ஒதுங்குறான். ஆமா, என இசைக்கு பாசாங்கம் தெரிந்தவள். சரி. பயந்தவன் செட்டி. ஆமா, அச்சம் கொண்டவன். ஏம்மா இப்படி கேட்கிற? ஐயா செட்டியாரே, என்னை தான் தெரியவில்லை, நீங்க கெட்டின தாலிய கூடயா உங்களுக்கு தெரியல? பாருங்கள் செட்டி. எங்கட பாப்போம்? பாருங்க, சாயம் கண்டால் தெரியாதோ 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 உண்டவத்து சாயல் கண்டால் தெரியாதோ செட்டியாரே உண்டவத்து பெண்ணை கண்டால் தெரியிறங்கோ வந்திடுவே நான் உமக்கு மனைவி அல்லோ, நான் உமக்கு மனைவி அல்லோ, இந்த நாடு இருக்கும் தெரியாதோ. மனோ முடையவரே கொஞ்சம் சுண்ணாம்பு தாருமையா, மெத்தை இருக்குது, பாம்பு இருக்குது, புகையில இருக்குது, கொஞ்சம் சுண்ணாம்பு தாருமையா. கடையில போய் வாங்கிட்டு கடை இல்லையா? கடை இல்லையா? உங்க பக்கரைக்குள்ள இருக்கு பாருங்க. காடி சண்டால பாவி, அந்த நிக்கிறக்குள்ள ஏன் பக்கரைக்குள்ள சுண்ணாம்பு நீ எப்படி பார்த்த? எல்லாம் தெரியும் உங்களை பத்தி. தெரியுமா? ஆமா, நீங்க எடுங்க. ஆஹா, இப்போ நான் எடுத்து தரேன் அவ்வளவுதானே. இந்த பாருமா, நான் கொஞ்சம் சுண்ணாம்பு தருவேன், வாங்கி தின்னுட்டு எட்டி பக்கமா ஓடி போயிருந்தோம். இல்ல எங்கயாவது பல்ல இருக்கானி பாருங்க. ஏன் என்ன கொஞ்சம் நமக்கு மறைஞ்சிருந்து பேசணும். நிறுத்து நிறுத்து, இந்த சுண்ணாம்பு எடுத்துக்க. ஓட்டுக்கரையில இருந்து பேசபடி இல்ல, எல்லாரும் சண்டை நிக்கான். என்ன அந்த பிள்ளைகிட்ட இவன் பேசிட்டு நிக்கானு? ஆமா ஆமா, வீட்டுல இருந்தாலும் உங்க அம்மா ஒரு வார்த்தை பேச விடுறாங்களா? ஏதாவது சொல்லி பேசிட்டே இருக்கிறாங்க. ஆமா ஆமா. ஆகையால் செட்டியாரே, வெள்ளமுண்டால் பாரு மையா, பாரு மையா, பாரு மையா, பாரு மையா, பாரு மையா, வெள்ளமுண்டால் பாரு மையா, பாரு மையா, பாரு மையா, பாரு மையா, பாரு மையா. வெள்ளமுண்டு இவள் கையிலே, இவள் கையிலே, கண்டவர்க்கு தெரியாதோ தெரியாதோ தள்ளி முந்தி ஓடி வந்தே, ஓடி வந்தே, ஓடி வந்து ஆகுடலை தாராயோ தாராயோ, தாராயோ என உரைத்த, தாராயோ என உரைத்த தமிழ் வெளிங்க பெருமாளே. ஐயா செட்டியாரி, எங்கேயாவது இருந்து கொஞ்சம் அமர் இருந்து பேசிட்டு போவோமே. வாய்ப்பு இல்லம்மா, ஏன் பேச்சுக்கிற இடமே இல்ல, நான் வரமாட்டேன். இங்க பாருங்க, கள்ளமுண்டு உன் மனதில் கபடமாக சொல்லுகிறாய் என்று சக்தி தப்பி ஓட வேண்டும் என்று பயந்து ஓடுகிறான். ஆமா, இசைக்கியமை விடுவாளா? ஐயா செட்டியாரே, எப்ப நீங்க வருவீங்கன்னு காவல் இருந்தேன். என் கையில் அகப்பட்ட பிறகு உங்களை நான் விடுவேனா? என்று இசைக்கியமானவள் எப்படி துரத்தி வருகின்றாள் பாருங்கள். முன்னும் பின்னும் துரத்தி வருகிற போது ஓடி ஓடி போறீரே செட்டியாரே.